கடைசியில இங்க எப்படி நிக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 21:11 தேவனோட மகிமையை அடைந்த புதிய எருசலேம்னு பேசும். இவங்க லாஸ்ட்ல போய் யாரோட க்ளோரி, அதாவது யாரோட மகிமை அடைஞ்சிடறாங்கோ, பிதாவுக்கிட்ட என்ன க்ளோரி மகிமை இருக்கோ அந்த மகிமை யாருக்கும் கிடைச்சிருதுன்னா சபைக்கும் கிடைச்சிருது. இதுதான் அந்த பயணத்தோடைய கடைசி முடிவு. இன்னொருத்தோட பாத்துடலாமா? பார்த்து முடிச்சிடலாம். இப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அல்லது எடுக்க போகிறோம். இது தொடக்கம். வழியோட தொடக்கமா அல்ல வழியை கண்டுபிடிச்சதோட தொடக்கமா? கண்டுபிடிச்சதோட தொடக்கம். இப்போ வழியோட தொடக்கம் வந்துட்டோம். ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வந்த உடனே ஒரு மூட்டையை தூக்கி நிற்கிறோம். கூடவே பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைன்ற மூட்டை இருக்கு. இப்போ முதல்ல அதுக்குள்ளவே நம்ம என்ன ஆயிட்டோம்? அதுக்குள்ளவே மாட்டி, ஏன் தெரியுங்களா 1,44 இன்னும் நிறைவடையில, எல்லாம் இங்கேயே மாட்டிட்டோம், இங்கேயே வாழ்றோம், இங்கே செத்து போயிடுறோம். நிறைய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே ஒரு வார்த்தையை சொல்லுவோம். என்ன சொல்லுங்க? செத்தா பரவாயில்ல, பரவாயில்லதான். ஆனா எங்க தெரியுங்களா சாவுறோம்? இங்க சாவுறோம், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இவ்வளவு நாளா நீங்க பண்ணது வேஸ்ட் ஆயிடுச்சு. சாவுங்க, இங்க சாவுங்க. முடியல, எல்லாருமே சாவதா போறோம், இங்க சாவலாம். ஏன் இங்கே சாவுறீங்க? புரியுதா? அப்ப இங்கே மாட்டி நிற்கிறோம், நம்ம இங்கே மாட்டி நிற்கிறோம். இதுல இருந்து நெக்ஸ்ட் எஸ்கேப் ஆகணும், இதுல இருந்து தப்பிக்கணும். தப்பிச்சா தான் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். எது? நம்முடைய பழைய மனுஷனை கலைச்சி போட்டு முழுமையாக புதிய மனுஷனை தரித்து கொண்டு போகும்போது அந்த பாதை வழி எப்படி இருக்கும்னா தனிமையா இருக்கும். தனிமையா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? முழுமையான அர்ப்பணிப்பை கொடுத்துட்டு விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாகிலும் அசைவில்லாதவர்களா இருக்கும்போது மிகுந்த தூரம் பறக்க முடியுது. அப்படி பறக்கும்போது நம்முடைய கண் பார்வை யார் மேல போகுதுன்னா டோட்டலா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கிறிஸ்து தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பறக்க தொடங்குறோம். வேறுபடுத்தி பார்க்க முடியுது, ஆவிக்குரியவன் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க முடியுது. தொலைநோக்கு பார்வை, தூரத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் திறக்க தொடங்குது. அப்படி திறக்கும் போது இவங்க எங்கதான் பறக்க தொடங்குறாங்கன்னா வெறியோ மேல மட்டும் பறக்குவாங்க, கீழே பார்க்கவே மாட்டாங்க.